The Bible says the Solomon was not called அப்படின்னு சொல்லிட்டு 110 first chapter 10th verseல எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஆனா அந்த சாலமனை கூப்பிடல. ஆல்ரெடி சாலமன் would be very hesitant. காரணம் என்னன்னா, his mother came through the back door. His mother was not the right person. His mother was not the great person. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தினுடைய அடையாளமாய் சாலமனுடைய அண்ணனை குழந்தையா இருக்கும் பொழுது God had killed the child. So Solomon is already a very nervous person, very shy person. He's a shy guy. He will not come and stand before everybody. He's not somebody who will dare and talk. He's not a debater. He's not an orator. He's not somebody who can come and face a large group of people. He was a shy guy. இதுக்கு முன்னாடி சாலமனை குறித்து நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. வேதம் சொல்லுது, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்றைக்கு நம்ம ஒரு மனுஷன் ஒடுக்கப்படுறானோ, என்றைக்கு ஒரு மனுஷன் ஒடுக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறானோ, அன்றைக்கு வேதம் சொல்கின்றது, அன்றைக்கு கடவுள் சில மனுஷர்களை பார்ப்பார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் தஞ்சமா இருக்கிறார். ஒருவேளை இதுதான் டர்னிங் பாயிண்ட். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அப்போ வேதம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ற. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் நேத்தன் சொல்லி ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, நேத்தன் goes and tells a story to Saul David. ஏன் ஸ்டோரி அப்படின்றனா, if you read the entire life of David after Bathsheba enters, not one place did David promise about Solomon. ஒரு இடத்துல கூட நீங்க சாலமனை குறித்து பெருசா ஒன்னு மென்ஷன் பண்ணதா 1 Samuel 2 Samuel படிப்பீங்கன்னு சொன்னா பெருசா இருக்க. அப்ப சாலமன் ஒரு நேத்தன் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்னு வீவ் பண்ற. David, you had promised Bathsheba that after you it will be Solomon who becomes the king என்று சொல்லும் பொழுது David is very confused. Already he is going through mixed feelings because he's not very healthy, he's not very strong, he's not the same old administrator sitting in the throne or sitting and giving justice or administrating his power. அப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியில இப்பொழுது ஒரு ஊழியக்காரனை அனுப்பி யாரோ ஒருவனுக்காக பரிந்து பேசுகின்றார். There is a prophet, there is a man of God who comes and now pleads or comes and recommends the case of a simpleton or a humble person குறித்து அன்றைக்கு வந்து நிற்கின்றான். பிரியமான ஐயா அம்மா, இன்றைக்கு ஏன் சில நேரங்கள்ல எனக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க, அல்லது ஏன் நீங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டிங், நாம போய் அவர்கிட்ட ஒரு தடவை ஜெபம் பண்ணிக்கலாமே, நாம போய் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு தடவை சொல்லி இதுக்காக நம்மளும் ஜெபம் பண்றோம், வீட்டுல ஃபேமிலி பிரேயர் பண்றோம், வீட்டுல குடும்பமாய் பொருத்தின ஜெபம் பண்றோம், வீட்டுல நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம். ஆனாலும் ஏன் சில நேரங்கள்ல நம்மையும் மீறி நாம ஒருத்தட்ட போய் ஜெபம் பண்ணலாம். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்வார், now go pray with him, now go meet him, tell him what you are going through or tell her what you are going through and get prayed ன்னு சொல்லும்போது காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு இந்த தாவீதுக்கு ஒருவேளை யாரும் பேச முயற்சி எடுக்கல. ஒரு பக்கம் பார்த்தா முடிசூட்டு விழா ஓடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சைடு பவர் பொசிஷன் எல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது அவன் மேல வர்றதுக்கு முன்னாடி ஜனங்களை ஒப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். he is now crushing and squeezing people on the other end. அப்ப வேதம் சொல்லுது, ஒரு தேவ மனுஷன் அன்றைக்கு போய் மன்றாடுகின்றான். அன்றைக்கு போய் ராஜாவுக்கு முன்பாய், நீங்க ஒருத்தனை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, நீங்க ஒருத்தனை காத்திரு, உனக்குன்னு ஒரு நேரம் வரும்னு சொன்னீங்களே, நீங்க ஒருத்தரை பார்த்து பயப்படாதன்னு சொன்னீங்களே, நீங்க ஒருத்தரை பார்த்து உன் மூத்த மகன் இறந்தாலும் உன் இளைய மகனை நான் உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, நீங்க ஒருத்தரை பார்த்து என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்பதை போல உங்களுக்கா யாரோ ஒருத்தர் மன்றாடும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அது வரைக்கும் தாவீதுனுடைய காரியம் ஒருவேளை he is not sure what is happening outside his room. அப்படிப்பட்ட காரியத்துல now David now listens to the word and you know what the Bible says? அந்த நாள் அந்த ஊழியக்காரன் வந்து சொன்ன பிறகு தாவீது இதுக்கு முன்னாடி சொன்னதா என் பைபிள் முழுவதுமாய் நான் தேடி பார்த்தாலும் ஒருவேளை I was searching for the promise of David, எந்த இடத்துல என்னால கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்றார், அன்றைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், அன்றைக்கு ஒரு ப்ராமிஸை பண்ணி கொடுக்கிறாரு. சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், உன்னுடைய வார்த்தையின்படியே சாலமன் ராஜாவாய் வருவான்னு சொல்லி. பிரியமான ஐயா அம்மா, I told you, ஆரம்பத்துல நான் உங்களோடு கூட இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிற ஒரு காலம் வரும். அப்ப வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வசனத்தின்படியே இந்த சாலமனை கொண்டு போய் ராஜாவாய் அமர்த்தி வைத்துட்டாங்க. சாலமனை அமர்த்தி வைத்த பிறகு இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, வேதம் சொல்கின்றது, இந்த அதோனிஜாக்கு பயம் வந்துருச்சு. Because he knows one day I hurt Solomon. ஒரு நாள் I humiliated this man. ஒரு நாள் நான் அந்த சாலமனை I thought I will always be at the top. I thought I'll always be at the peak. I thought I'll always be rich. I thought I'll always be healthy. I thought I'll always have all these worthy
wealthy men, all these great influential people around me. I thought everybody will be around me என்று சொல்லி ஒருவேளை நினைச்சிட்டு இருந்தான். இன்றைக்கு ஒருவேளை புழல் ஜெயில பாத்தீங்கன்னா a very powerful minister ஒரு வருஷத்தை தாண்டி ஒரு மாசம் முடிக்க போற நினைத்து பார்த்தா இன்றைக்கு ஒரு சாதா மனுஷர்களை விட்டுட்டு a very powerful person, very very important person. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ஏசில அந்த நாட்கள்ல ஓடுமா? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு துறையில இருக்கிற மனுஷன் 1 year தாண்டி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. இன்றைக்கு he is still there. யோசித்து பார்த்தா there are times when people are thinking I will always be on top. நான் எப்பவுமே பணக்காரனா இருப்பேன், நான் எப்பவுமே கோடீஸ்வரனா இருப்பேன், நான் எப்பவுமே பெரிய போஸ்ட்ல இருப்பேன், நான் எப்பவுமே சீஃபா இருப்பேன், நான் எப்பவுமே பெரிய எல்லாத்திலும் உயர்ந்து இருப்பேன். we always think yes we will all be there அப்படின்ட்டு. ஆனா வேத வசனம் சொல்லுது அன்றைக்கு அதோனிஜா திடீர் என்று சொல்லி மூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்ததாம். யார் உயர்த்தப்பட்டானா எங்கேயோ தரையில இருந்த ஒளிஞ்சிட்டு இருந்த இக்னோர் பண்ணப்பட்ட ஒரு சைட் கிக்கா இருந்த அந்த சாலமனை கொண்டு வந்து கர்த்தர் மேல வைத்துட்டு பிரியமானே look at the whole thing. Maybe if you read the first Kings, இன்னைக்கு ஒருவேளை இந்த 50வது வசனம் வரைக்கும் படிப்போம்னு சொன்னா it is a very interesting story. அந்த வசனத்துல தான் the entire book ஆரம்பத்துல சொன்னபடி just for people friends who came a bit late. இந்த ரெண்டு புத்தகத்திலயும் சவுலுடைய பேர் எழுதவே இல்லை. ஆனா சாலமனுடைய பேர் அன்னைக்கு யோசிச்சிருக்க மாட்டான், அதோனிஜா யோசிச்சிருக்க மாட்டான். இந்த தாவீதுக்கு அடுத்தது he is old, he is not even able to come out of his bedroom, he is somebody who is always bedridden, he needs my treatment, he needs my help என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அன்றைக்கு வேதம் சொல்லுது கொஞ்ச நாட்கள்ல situations change, situations become something that people never expected. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் போய் ஆண்டவருக்கு முன்பாய் நின்று இவர்களுக்காக ஏதாவது நீங்க செய்யணும், ரொம்ப அடிபட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப வேதனையை பார்த்துட்டாங்க, இவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அன்றைக்கு இந்த நாதான் தீர்க்கதரிசி he was not a poster preacher. இவருடைய பேர்ல ஒரு புஸ்தகம் கூட பைபிள் அல்ல, இவருடைய பேர்ல எந்த ஒரு நிறைய புஸ்தகம் பால் மாதிரி ஒன் எண்ட் ஆஃப் த புக்ல இருந்து ஆக்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் வருது. அப்படிப்பட்ட அப்பியரன்ஸும் கிடையாது, டிஸ்அப்பியரன்ஸும் கிடையாது. ஆரம்பத்துல பார்த்த ஆபிரகாம் ஹீப்ரூஸ்லயும் பார்க்கலாம், அநேக இடங்கள் புதிய ஏற்பாடு பார்க்கலாம். இப்படிப்பட்ட கேரிங் ஓவர் நேம் கூட கிடையாது. ஒரே சில நாட்கள் வருவார், மறைஞ்சு போயிடுவார், அவ்வளவுதான். he was a seasonal person. யாருங்க? நேத்தனா? நான் பார்த்ததே இல்லையே, நேத்தனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் அவர் போய் மன்றாடும் பொழுது வேதம் சொல்லுது that is the time when God looks at somebody who has been oppressed for a long season. இன்றைக்கு நாம ஒருவேளை கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ரொம்ப நாட்களாய் நசுக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப நாட்களாய் don't you think I deserve a turn Lord? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்றைக்கு வேதம் சொல்லுது அன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்னா I think Solomon needs a listening, I think his mother needs a hearing from you என்று சொல்லி கேட்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு தாவீது சொல்றாரு I will listen to what you say and perform what you're asking me. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்நிலையில உடைந்து போய் வந்திருக்கிறீங்களோ, எந்த ஒரு சூழ்நிலையில கேள்வியோட வந்திருக்கிறீங்களோ, don't leave this place without telling God your fears. எங்க நீங்க உடைஞ்சு போய் எந்த இடத்துல விழுந்து போய் எந்த இடத்துல கசப்போட வந்திருக்கிறீங்களோ all that is needed is to tell God to be merciful.